உலோக பண்பு. ஒரு தனிமம் எலக்ட்ரானை இழந்து அதன் நேர் அயனிகளை உருவாக்கும் திறனானது அத்தனிமத்தினுடைய நேர்மின்தன்மை அல்லது உலோக தன்மை என அறியப்படுகிறது. இப்போ நம்ம ஒரு தனிமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தனிமத்தை வந்து சிம்பிள் வந்து ஒரு எம் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா, அந்த தனிமத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை இழக்குது. ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா அது எதா மாறும்? எம் ப்ளஸ்ஸாக மாறும். இப்போ இதைத்தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த தனிமத்தினுடைய நேர்மின் தன்மை அல்லது உலோக தன்மை என அறியப்படுகிறது. அதாவது ஒரு தனிமம் எலக்ட்ரானை இழந்து அதன் நேர் அயனிகளை உருவாக்கும் திறனானது அத்தனிமத்தின் நேர்மின் தன்மை அல்லது உலோகத்தன்மை என அறியப்படுகிறது. இந்த பண்பானது அயனியாக்கும் ஆற்றலை பொறுத்து அமைகிறது அப்படிங்கிறாங்க. இந்த அயனியாக்கும் ஆற்றல்ங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு நடுநிலைத்தன்மை வாய்ந்த ஒரு அணுவிலிருந்து ஒரு எலக்ட்ரானை நம்ம நீக்குவதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்ன ஆற்றல்? அயனியாக்கும் ஆற்றல். அந்த ஆற்றலை பொறுத்து தான் இந்த உலோகத்தன்மை வந்து அமைகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும் போது அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா குறைகிறது. ஒரு தொகுதியில் மேலிருந்து இப்போ பி தொகுதி தனிமத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மேலே இருந்து இது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் அப்படின்னு நம்ம மேலேருந்து கீழே வரும்போது அதனுடைய அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா குறைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உலோக பண்பு என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது. அயனியாக்கும் ஆற்றலுடைய மதிப்பு மேலேருந்து கீழே வரும்போது குறைகிறது. ஆனால் உலோக பண்பு அதனுடைய மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது. பி தொகுதியில் இடதுபுறத்தின் மேற்பகுதியில் உள்ள தனிமங்கள் உலோகங்களாகவும், ஆனால் வலதுபுறத்தின் மேற்பகுதியில் உள்ள தனிமங்கள் அலோகங்கள் எனவும் காணப்படுகின்றன. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் அவங்க புக்லேயே படம் கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் இந்த கலர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம், டின், லெட்டு, பிஸ்மத்து, புளோனியம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உலோகத்தன்மையில் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து அவங்க சொல்லப்பட்ட பி தொகுதி தனிமத்தினுடைய இடதுபுறத்தில் கீழ்ப்பகுதியில் உள்ள தனிமங்கள். அதாவது இதுதான் முழுவதும் பி தொகுதி தனிமங்கள் பார்க்கும்போது அதனுடைய இடதுபுறத்தில் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தனிமங்கள் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா உலோகங்களாகவும், ஆனால் வலதுபுறம்ங்கிறது இந்த சைடு தான். இது ஃபுல்லாக வந்து வலதுபுறம் இருக்கக்கூடியது. இந்த வலதுபுறத்தில் இருக்கக்கூடியது எல்லாமே வந்து அலோகங்களாகவும் காணப்படுகின்றன. மேலும் 13வது தொகுதியில் முதல் தனிமமான 13வது தொகுதி எது? இந்த போரான் தொகுதி தான். அதாவது இந்த போரானில் வரக்கூடிய இந்த ஃபேமிலி. இதில் வரக்கூடிய இந்த போரானை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய தனிமங்கள் எது? அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம். ஸோ இந்த தனிமங்கள் எல்லாமே வந்து என்ன தன்மை பெற்றிருக்கு அப்படின்னா உலோக பண்புகளை வந்து பெற்றுள்ளன. உலோக பண்புல மெட்டாலிக் நேச்சரை வந்து இது பெற்றிருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த போரான் மட்டுமே வந்து என்ன தன்மை பெற்றிருக்கு அப்படின்னா உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடைப்பட்ட பண்புகளை பெற்றுள்ள ஒரு உலோக போலி ஆகுங்கிறாங்க. அதாவது இந்த போரான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போரான் வந்து மெட்டல் நேச்சரும் இருக்கும், நான் மெட்டல் நேச்சர் இருக்கும். அதான் வந்து நம்ம செமி மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் உலோக போலிகள் இல்லை அரை உலோகம் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ இந்த பண்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரான் வந்து பெற்றிருக்கு. போரானினுடைய அணு ஆரம் மிகச்சிறியது. இப்போ மற்ற தனிமங்களை கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போரான் வந்து எப்படி இருக்கும்? போரான் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா குறைவான அணு ஆரம் தான் இருக்கும். ஏன்னா மற்ற தனிமங்கள் ஃபுல்லாக அதிகமான அணு ஆரம் வந்து இருக்கக்கூடியது. மேலும் இது அதிக அணுக்கரு மின்சுமையை கொண்டுள்ளது. மற்ற தனிமங்களை கன்சிடர் பண்ணும்போது இந்த போரானானது வந்து அதனுடைய அணுக்கரு மின் சுமையை வந்து அதிகமாகவே வந்து கொண்டுள்ளதுங்கிறாங்க. இவைகளே போரானின் அலோக பண்பிற்கு காரணமாக அமைகிறது. இதனுடைய நான் மெட்டாலிக் நேச்சர் காரணம் சொல்லக்கூடியது இதுதான் அப்படிங்கிறாங்க. இப்போ அடுத்தடுத்த தொகுதியில் அலோக பண்பு
அதிகரிக்கிறது. இப்போ இங்கிருந்து லெஃப்ட் டு ரைட், அதாவது இடமிருந்து வலப்பக்கமாக போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலோகத்தன்மை குறைஞ்சிட்டு அலோகத்தன்மை வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது. இப்போ தொகுதி 14, இந்த தொகுதி 14 உள்ள கார்பன் அலோகம், இந்த கார்பன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோகம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த சிலிக்கன் மற்றும் ஜெர்மானியம், இந்த 2 தனிமங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு அப்படின்னா உலோக போலிகளாகும். அதாவது மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உலோக போலி, இல்லை தமிழில் வந்து நம்ம அரை உலோகம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 15வது தொகுதி தனிமம்னு பார்க்கும்போது இப்போ நைட்ரஜன் பாஸ்பரஸ், இந்த 2 தனிமங்கள் மட்டுமே என்னவா இருக்கு அப்படின்னா அலோகங்கள். ஆர்சனிக், ஆன்டிமனி, இந்த 2 தனிமங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா இந்த 2 தனிமங்கள் வந்து உலோக போலிகளாகும். அடுத்து 16வது தொகுதி தனிமங்கள் எடுத்து பார்க்கும்போது ஆக்சன், சல்ஃபர், செலீனியம் ஆகியவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னவா இருக்கு அலோகங்களாக காணப்படுகிறது. இந்த டெலூரியம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உலோக போலியாக காணப்படுகிறது. அடுத்தது 17வது தொகுதி தனிமங்கள் மற்றும் 18ஆம் தொகுதியை சார்ந்த அனைத்து தனிமங்களுமே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா அலோகங்களாக மட்டுமே வந்து காணப்படுகிறது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலோக பண்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு உலோக பண்புங்கிறது பொதுவாக நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது போல ஒரு தனிமம் அதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை இழப்பதற்கு இழந்து அது எதுவா மாறுது அப்படின்னா நேர் அயனியாக வந்து உருவாகுது. அதைத்தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நேர்மின் தன்மை அல்லது உலோக பண்பு அப்படிங்கிறோம். இது எதை பொறுத்து அமையுது அப்படின்னு பார்க்கும்போது அயனியாக்கும் ஆற்றலை பொறுத்து அமைகிறது. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன.